மகா இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நாம் மேடைக்கு கூப்பிட போகிறோம். முதல்ல தயாரிப்பாளர் கே ராஜனையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இயக்குனர் சீனு ராமசாமி சார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நடிகர் தம்பிராமையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நடிகர் ஆரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நடிகர் கருணாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இயக்குனர் லக்ஷ்மணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்டன்னர் ஷியாம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இயக்குனர் தயாரிப்பாளர் விஜய் சந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கேமராமேன் லக்ஷ்மணன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆஸ்கை முத்து அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆர்.கே. செல்வமணி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சித்தாராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆஹா ராம்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பேமி மானசி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆர்.கே. செல்வமணி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். விழாவின் கதாநாயகி ஹன்சிகா மோத்வானி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். முதல்ல மேடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே, இவங்க எல்லாருமே நமக்காக அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருக்காங்க. இந்த மகா இசை வெளியீட்டு விழா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூப்பராக நடக்க போகுது. ஒரு பெரிய ஒரு கைத்தட்டலோட ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் நவ் வி ஆர் கோன் டு ஸ்டார்ட் அவர் ஆடியோ லான்ச் நவ். நம்மளுடைய மகா இசை வெளியீட்டு விழாவோட லேபிள் ஓப்பன் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? ஆகிய உங்களுடைய பெரிய கைத்தட்டலோட இந்த மகா இசை வெளியீட்டு விழாவுடைய லேபிள் வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நல்ல ஒரு கலைஞனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது பணமோ பொருளோ இல்லை, நம்மளுடைய கைத்தட்டல் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தாராளமாக அதை கொடுக்கலாம். இல்லை கைத்தட்டுறதுனால எனக்கு என்னங்க நல்ல விஷயம் நடக்கும்னு கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம எல்லாருமே செல்ஃபிஷ் தானே, சுயநலமான உலகம். கைத்தட்டுறதுனால முதல்ல நமக்கு என்ன நல்லது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒபிசிட்டி குண்டா இருக்கும். யார் யாரெல்லாம் நல்லா இழைச்சி நல்லா அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ தினமும் 30 நிமிஷம் கை தட்டினா அது அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு சமமா. 5 நிமிஷம் கை தட்டுறது அது உங்களுக்கு நல்லது, அதனால நீங்க கை தட்டலாம். அதே நேரத்தில் கைத்தட்டும் போது எதிர்க்க இருக்கக்கூடிய நபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அங்கீகாரமா நம்மளுடைய கைத்தட்டல் மட்டும்தான் அவங்கள அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துட்டு போகும். அதனால கைத்தட்டல் ஒன்றும் தேச துரோக குற்றம் கிடையாது. நல்லா கைத்தட்டுங்க, இது நமக்கு நல்லது. மாலிக் சீம் சார், இந்தியாவுடைய சிஓ மிஸ்டர் ராசிக் சார் அவரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். மாலிக் ஸ்டீம் கார்பரேஷனுடைய இந்தியாவினுடைய சிஇஓ. இப்போ நம்மளுடைய மகா இசை வெளியீட்டு விழாவில் நம்மளுடைய லேபிள் வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பெரிய 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 கைத்தட்டலோட இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை குறித்து நடந்த இந்த ஃபங்க்ஷனுடைய லேபிளோட ஓப்பன் பண்ணிடலாம். டைரக்டர் அப்பு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
நன்றி எல்லாருக்குமே. முதல்ல இந்த மேடைக்கு நாங்கள் பேசுறதுக்காக கூப்பிடுறது எங்கள் எல்லாருலேயும் சரி, நம்மளுடைய உள்ளது உள்ளபடி இவர் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து நான் சொல்ல வர விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், மன உறுதியோடைய மறுபெயர்னு சொல்லலாம். நம்மளுடைய தமிழ் சினிமாவின் மேல தீராத காதலும் தீராத பற்றும் இருக்கிறவர். தமிழ் சினிமாவை தலைநிமிர வைக்க தினம் தினம் நம்மளுடைய தமிழ் சினிமாக்காக முழங்கக்கூடிய ஒருத்தர் தான் முதல்ல வந்து பேச போறாரு. தயாரிப்பாளர் கே ராஜனையா அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வாழ்க இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி மதியழகன், வாழ்க இந்த படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்கள், தொழிலாளர்கள், நடிகர்கள், இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள் அத்தனை பேரும் வாழ்க. வாழ்த்த வந்திருக்கிற நல்லோரும் வாழ்க. தமிழகம் வாழ்க, இந்தியா வாழ்க. மகா மிகப்பெரிய படம். குழந்தையும் தாயும் இணைக்கின்ற ஒரு சென்டிமெண்ட். ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் என்பதை போலே இந்த படத்தின் ட்ரெய்லர் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக, நம்முடைய இதயத்திற்கு இதமாக, எல்லோரையும் ரசிக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைந்தது. இந்த படத்தின் டைரக்டர் மிக சிறப்பாக செய்தது தெரிந்தது. எடிட்டர் மிக அற்புதமாக எடிட் செய்திருக்கிறார். மியூசிக் மனதுக்கு சுகமாக இருந்தது. இயக்குனர் பிரமாதமாக செய்திருக்கிறார். இது ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமையப் போகிறது. அப்படி சூப்பர் ஹிட் படமாக அமைகிற போது என் தயாரிப்பாளர் முதலில் லாபம் பெற வேண்டும். என்னுடைய கலைஞர்கள், இதில் பங்கு கொண்ட கலைஞர்கள் அத்தனை பேரும் நல்ல பேரும் புகழும் பெற வேண்டும், பணமும் பெற வேண்டும். என்று பங்கு கொண்ட தொழிலாளர் பெருமக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி பெற வேண்டும், அன்றாட வாழ்வு பெற வேண்டும். ஆகவே இந்த ஒரு படம், தமிழ் படம், பல பேரை வாழ வைத்திருக்கிறது. அதற்கு மூல காரணம் தயாரிப்பாளர். 190% பட தயாரிப்பாளர்கள் படம் எடுத்து காணாமல் போகிறார்கள். 10%, 5% தப்பிக்கிறார்கள். 5% தான் ஏதோ கொஞ்சம் சிறு லாபம் என்கிறார்கள். தயாரிப்பாளர்கள் போட்ட பணம் திரும்பி வந்தாலே அவர் அடுத்து படம் எடுப்பார். எங்க மதியழகன் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், பெரும் படம், நிறைய லாபம் கிடைக்கும். மகா ஹிட் மட்டுமல்ல, மெகா ஹிட். இது இங்க இருக்கிற அத்தனை பேருடைய மனம் அறிந்து சொல்லுகிறேன். நானும் தம்பி செல்வமணியும் இதை மிகவும் ரசித்தோம், மிக மிக பிடித்தது. அதுவும் தாய் மகள் சென்டிமெண்ட். அதுல நம்ம சிம்பு வேற இருக்கார். சிம்பு நல்ல நடிகர், இன்னும் பெரிய நடிகராக வந்து கொண்டிருக்கிறார். இங்க வராரா தம்பி? லேட்டா வரார், லேட்டஸ்டா வருவார், லேட்டஸ்டா வருவார். தம்பி கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கு. ஏன்னா ஹீரோயினே கலந்துக்கிட்டாங்க. ஹீரோயினை கலக்காத பல படங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. ஏன்னா அதை நான் குறை சொல்லுவேன். இந்த ப்ரொமோஷன் எங்களுக்கு அல்ல, எங்க ப்ரொடியூசருக்கு அல்ல, எங்க மியூசிக் டைரக்டர், மியூசிக்கு தான் ப்ரொமோஷன். ஆனால் ஒரு ஹீரோயினி வந்து விட்டால் எல்லா படவங்க கீழே உட்கார்ந்து தவம் கிடந்தாங்க பாருங்க. தம்பிகளை பாராட்டுகிறேன். எங்களுக்காக இல்ல, அவங்களுக்காக. அதனால கொஞ்சம் ரேட் ஏறி போகுது. ஆக தயாரிப்பாளர் என்றைக்கு ஒரு பெரும் மரியாதையோடு லாபகரமாக இருக்கிறாரோ அன்றைக்கு திரை உலகம் மிகச் செழிப்பாக, தொழிலாளர்கள் வறுமையின்றி வாழ்வு பெறுவார்கள். ஆக தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும். நான் வேற எந்த கான்ட்ரவர்சியோ எந்த பிரச்சனையும் இந்த அற்புதமான மேடையில் நான் பேச விரும்பவில்லை. யாராவது ஒரு கண்டன் வரும்போதே சொன்னாங்க, கே ராஜன் வர்றாரு, கண்டன் கிடைக்கும். கண்டனம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா மேடையிலும் உளறி கொட்டுபவன் அல்ல ராஜன். தேவையான போது தேவையாய் பேசுவேன். அதனால் திரை உலகம் கொஞ்சம் திருந்துமா? தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள்
எங்கள் விநியோகஸ்தர்கள் வாழ்வு. அம்மா சொன்னாங்க, அருமையான தமிழ், அழகிய தமிழ் மகள். அவர்கள் வந்த உச்சரிப்பு அத்தனையும் தமிழ். அதை விட ஆரம்பத்திலே பாரதியின் பாடலை பாடினார்களே, அதனால்தான் நானும் சொன்ன வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடுன்னு. அவங்களால தான் அதையே நான் சொன்னேன். நான் எல்லா இடத்துலையும் போகும்போதெல்லாம் பாரதியும் திருக்குறளையும் நான் விடுவதில்லை. ஆக இந்த படத்தின் மூலமாக என் தயாரிப்பாளர் நிச்சயம் நிமிர்ந்து நிற்பார், வரவு கிடைக்கும், மீண்டும் நல்ல படங்களை எடுப்பார், அப்படி திரையுலகை வாழ வைப்பார். திரையுலகை வாழ வைப்பவர்கள் தயாரிப்பாளர் தான். இன்றைக்கு வாழ்வை இழந்திருப்பவர்கள் இந்த சங்க தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோகஸ்தராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அழகிய தமிழ் மகளுக்கு நினைவுபடுத்துகிறேன். என்ன தயாரிப்பாளர், நான் தயாரிப்பாளர் தான், ஆனால் விநியோகஸ்தர்களின் வாழ்விலும் என் பங்கு இருக்கிறது. இந்த முதலீடு செய்கிற தயாரிப்பாளரும் முதலீடு செய்கிற விநியோகஸ்தரும் நன்றாக இருந்தால் இந்த திரையுலகம் ஓஹோ என்று இருக்கும், எல்லோரும் வாழலாம். இந்த மகா வெற்றி படம் மெகா வெற்றி படமாக அமைந்து என் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், தொழிலாளர்கள், பங்கு கொண்ட கலைஞர்கள் அத்தனை பேருக்கு ஒரு புது வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களோடு அப்படியே விட்டுட முடியாது. உங்களை கௌரவிக்கிறதுக்காக தயாரிப்பாளர் மதியழகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, நன்றி சார். மழை சீசன், சென்னையில் மழை தூரிட்டு இருக்கு அப்படின்னாலே நிச்சயமா எனக்கு இவருடைய ஞாபகம் வரும். ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்றுல தொடங்கி ஏழை எளிய மக்களுடைய கனவை ரொம்ப எளிமையா திரையில சொன்ன ஒரு மனிதர் இவர். ஒரு மாபெரும் நடிப்பு சிகரத்தை மக்கள் செல்வனாக அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு தேரும். இயக்குனர் சீனு ராமசாமி ஐயா அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். இழந்தரு மனை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதத்திரு இரண்டு மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுகிறல் மறக்கலேன்னு. இப்படி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய இந்த பாடலை நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் மான்சிக்கு என்னுடைய நன்றி. லயா, அவர் தப்பாக சொல்லிட்டார், பாய். லயாவுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஒரு சினிமா விழாவில் ஒரு சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடலை சொல்லி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக, அதே சமயத்தில் வரவேற்கத்தக்காகவும் இருக்குது. இந்த ட்ரெய்லரை நான் பார்த்தேன். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே முதல்ல என் மனசில் இந்த படம் முழுக்க முழுக்க இவ்வளவு தரமாக இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வெளிவரக்கூடிய ஹாலிவுட் படங்களுக்கு இணையான அளவுக்கு இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணமாக இருந்தால் அந்த ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய இந்த ஒரு சின்ன ட்ரெய்லரில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன விழிப்புணர்ச்சியும், பெண் குழந்தைகளை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும், குட் டச் பேட் டச் எல்லா விஷயங்களையும் பெண் குழந்தைகளோடு ஒரு தாயாக இருக்கட்டும் ஒரு தந்தையாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து கற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியான இந்த காலகட்டத்தில் ஒரு த்ரில்லர் வகை படமாக, இன்றைக்கி எல்லோரும் விரும்பக்கூடிய வகையில் ஒரு த்ரில்லர் வகை படமாக இது இருக்கிறனால அதில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள், மக்களை கவரக்கூடிய சிலம்பரசன் அவர்களும், ஹன்சிகா அவர்களும், ஸ்ரீகாந்த் அவர்களும் ஒரு பரபரப்பான ஒரு திரைக்கதையில் ஒரு பேக்கேஜாக இந்த படங்களை பார்க்கும்போது இது ஐயா ராஜன் அவர்கள் சொன்னது போல் இந்த மெகா ஹிட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த நம்பிக்கை எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு வருது. நான் ஹன்சிகா எனக்கு பழக்கம் இல்லை, பட்
பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். உதயநிதி சாரோட அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து அந்த கம்பெனியில் நான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தனால அப்போ ஷூட்டிங்லாம் நான் பார்த்துருக்கேன். எப்பயுமே வந்து தமிழை தாய்மொழியாக இல்லாமல், அதாவது தமிழை சிந்திக்கும் மொழியாக இல்லாதவங்க தமிழ் படங்களில் நடிக்கும் பொழுது அவங்களுடைய உச்சரிப்பு, அவங்களுடைய உடல் மொழி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் சாயாஜி சிண்டையிலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் சிந்திக்காத அவங்களுடைய வெளிப்பாடுன்றது எப்படின்னா ரொம்ப வேகமாக இருக்கும். வசனங்களை ரொம்ப வேகமாக சொல்லுவாங்க, உடல் மொழி ரொம்ப வேகமாக இருக்கும். ஆனால் இதே தமிழ் நடிகர்கள் வேறு லாங்குவேஜில் போய் அவங்க நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மெதுவாக செய்வாங்க. அவங்களால அந்த லாங்குவேஜை ரொம்ப குயிக்காக பேச முடியாது. இதெல்லாம் நான் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த வகையில் வந்து ஹன்சிகா வந்து அவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிறரை ஈர்க்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதுன்றது அந்த டெலிவரி தான், குயிக்காக. ஏன்னா அவங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஃபிசிக்கல் ரியாக்ஷன் வெளியில் வருது, நடிப்பாக வெளியில் வருது. ஸோ அந்த வகையில் இதை பார்க்கும்போது அது அம்மாவாக நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள். அம்மாவா அக்காவான்னு எனக்கு தெரியலை. ஸோ அம்மாவாக நடிச்சிருந்தா அதுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு ஹீரோயின் வந்து அதுவும் ஒரு சிவந்த நிறமுடைய ஒரு கதாநாயகி ஒரு தாயாக நடிக்கிறதுங்க அப்படிங்கிறதே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இப்படி ஒரு பெண்ணை மையமாக வைத்து, ஒரு தாயையும் மகளையும் மையமாக வைத்து இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினச்ச என்னுடைய அருமை நண்பர் மதியழகனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா மதியழகனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சினிமாவுக்காக பெரிய வேலைகளை விட்டுட்டு வந்த ஒரு மனுஷன். நான் வந்து மகாராஷ்டிராவில் அவரோட போய் 10 நாள் தங்கியிருந்தேன். அவரோட நான் காரில் போகும்போது காருக்கு முன்னாடி AK-47 கன்னோட ஒருத்தர் அவர் பாதுகாப்புக்கு வருவார். ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் வச்சுருந்தார் அவர். அதெல்லாம் அங்கே விட்டுட்டு இப்போ இங்கே வந்து சினிமாவில் வந்து இந்த சினிமா மேலே இருக்கிற பேஷன்னால் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இங்கே இருக்கார். ஸோ இதில் பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, ஏன்னா கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இந்த படத்தில் எதுவுமே தெரியலை. என் எதிரே பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த தாமதம் என்ற ஒரு சொல்லை யாரும் சொல்ல வேண்டாம். அதை ஒரு அள்ளிலப்பரை வச்சு ஒரே நாளில் அவங்க அழிச்சிருவாங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க சேர்ப்பாங்க. ஐயா சொன்னது போல் இன்றைக்கி ஒவ்வொரு படமும் புது படம் தான். எந்த வகையிலனா அந்த படம் என்ன மாதிரியான படம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அதை கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைக்கிறது. அதுக்கு யார் முதல்ல முன்னணியாக தேவைப்படுறாங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான கலைஞர்கள். அப்போ அவங்க முன்னாடி வந்து நிற்கும் போது, ஐயா சொன்ன மாதிரி வந்து அவங்களாம் முன்னாடி வந்து அப்படி நிற்கும்போது இது என்னன்னு தெரியும். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து, ஹன்சிகா அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்த படத்தில் இருந்த மற்ற கதாநாயகர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை பிரச்சாரம் செஞ்சு இந்த படம் என்ன மாதிரியான படம்ன்ற மக்கள்கிட்ட தெரிய வச்சு நீங்கள் திரையரங்குக்கு வர்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. முன்பொரு காலத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா திரையரங்கம் மட்டும்தான் நம்பி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பல பாக்ஸ்கள் இருக்குது. ஒரு 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 ஆட்டுக்கடையோட எல்லா உறுப்புகளும் விற்பனையான பிறகு குடல் மட்டும் கொஞ்சம் குறைவாக விற்பனையானால் என்ன, இது எதுக்காக சொல்கிறேன்னா, கலைஞர்கள், இதில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சினிமாவே ஒருவருடைய சிறு தள்ளாட்டத்தை கூட கொண்டாடுவதற்கு ரெடியாக இருக்கான். ஒருவருடைய சிறு தள்ளாட்டத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கான். அதனால் நீங்கள் முன் வந்து இந்த படத்தை ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் எடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு பத்திரிகை நண்பர்களும் சேர்ந்து இந்த படத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மகா படம் மிகப்பெரிய மகா படமாக வெளிவந்து வெற்றி பெற வேண்டும் என்று
வெளியில் பெய்யும் மழையோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி சார். இயக்குனர் அவர்களுக்கு தயாரிப்பாளர் மதியழகன் அவர்கள் கௌரவிப்பார். தள்ளாட்டத்தை கொண்டாடுவோன்னு சொன்னார். என்னன்னா அந்த உலகத்தில் நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் 2 விஷயத்த நமக்கு திரும்ப பண்ணுவாங்க. ஒன்று, இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்று, இவனுக்கு ஏதாவது பண்ணணும். 2வது, இவனை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லை 2வது ரகம் கொஞ்சம் அதிகம். ஸோ அடுத்ததாக நம்மகிட்ட பேச வரவர் இவர் ஒரு மிகப்பெரிய ஓவியரின் பெயரை கொண்டவர். பெயரில் மட்டுமல்ல, இவருடைய படிப்புகளில் அதையே மிஞ்சிய ஒருத்தர் தான். இவருடைய ஒளிப்பதிவு கருவிகளுடைய தூரிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய எடுத்த படங்களை ஓவியமாக்கியிருக்கு. இவரது அத்தனை படைப்புகளும் நம்மளுடைய கண்களுக்கு விருந்தானது. வடக்கே வானுயர வைத்து கொண்டாடும் இந்த தமிழ் மகனை, பொன்னியின் செல்வனை, எங்கள் ரவிவர்மனை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இவங்க ரொம்ப புகழ்ந்துட்டாங்க, அந்தளவுக்குலாம் கிடையாது. பேரழகி ஹன்சிகா நடித்த மகா பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எனக்கு பெண்களை பற்றி படம் எடுக்கிறதா இருந்தாலும், அதுவும் சிறு முதலீடு இருந்தாலும் சரி, பெரு முதலீடு இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பைசாங்கிறது கூட பல கோடிக்கு சமம். மதியழகனுக்கு நல்லா தெரியும். நான் ஒரே ஒரு நைட்டு ஒரு அரை மணி நேரம் கதை சொன்னேன். அடுத்த நாளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் வாங்கிட்டார். அந்த அளவுக்கு வந்து சினிமா வெறியார். அதனால தான் நான் இங்கே வந்தேன். இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ரவிவர்மன் சார். அண்ட் உங்களுக்கு மதியழகன் சார் வந்துட்டு கௌரவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நன்றி அவங்களுடைய வார்த்தைகளுக்கு. அடுத்ததாக நம்மிடையே பேச இவருடைய பெயரில் மட்டும்தான் தம்பியா இருப்பார். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் இவர் அண்ணனா இருந்து வழிகாட்டக்கூடிய ஒருத்தர். இன்னும் பல தேசிய விருதுகளை வாங்க காத்திருக்க ஒருத்தர். நுணுக்கமான தன்னுடைய நடிப்பால மக்களை கவர்ந்த தம்பி ராமையா ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் முதல் வணக்கம். இந்த மகா நிறைய இதில் நாங்கள் பங்கு பெற்றவர்களோட அடிப்படையில் பாப்பா, என் அன்பு தம்பி கருணாகரன் எல்லோரும் இருக்கோம். இருந்தாலும் நாங்களெல்லாம் இந்த படைப்புக்குள் வருவதற்கு முதல் காரணம் பிள்ளையார் சொல்லி என்பது இந்த படத்தினுடைய இயக்குனர் செமிழாக இருந்தாலும், அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை, அந்த வழியை, அதனுடைய அர்த்தத்தை, அந்த கருத்தை புரிந்து கொண்டு இந்த கதையை ஓகே செய்த ஹன்சிகா மோத்வானி அவர்கள் தான் இந்த படத்தினுடைய அச்சாணி. அவர்கள் இந்த கதையை ஓகே செய்த பிறகுதான் இந்த கதை அன்பு தம்பி சீனு ராமசாமி சொன்னதைப் போல அந்த பெண் உரிமை, அந்த பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அந்த மையத்தை அந்த புள்ளியாக வைத்து அடுத்த தளத்திற்கு வந்தது. அந்த வகையில் ஒரு ஹீரோ நினைச்சாதான் ஒரு இயக்குனரை கொண்டு வர முடியும் என்ற நிலையை மாற்றி, ஒரு ஹீரோயின் நினைத்தாலும் ஒரு இயக்குனரை கொண்டு வர முடியும் என்று சொன்ன வகையில் நான் அடிப்படையில் ஒரு இயக்குனர், ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறேம்மா. ஏன்னா ஹன்சிகா மோத்வானியை நான் நிறையா கதாநாயகர்களை விட எங்களை மாதிரி குணச்சித்திர அல்லது காமெடி நடிகர்களுக்கு நிறைய கதாநாயகிகளோடு ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் நானும் நிறைய கதாநாயகிகளோடு ட்ராவல் செய்திருந்தாலும் இவங்களை நான் மைண்டில் வச்சுருந்தது இப்படி தான். சாங்கில் வந்தாங்கன்னா அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிடுவாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் ஓகே, பப்ளி, ஸ்மைலிங் ஃபேஸு, பசங்களுக்கு பிடிச்சது அத்தனையும் உடைத்து நொறுக்கி இந்த படத்தில் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவதை பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு கிடைத்தது. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் படத்தை பார்க்குற பொழுது ஹன்சிகா வந்து நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அந்த மெச்சூரிட்டி, அது வயது வர அல்லது அனுபவம் வர அதற்காக அந்த ஹன்சிகாவுடைய ரியல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அந்த ஃபேன்ஸ், அதுகளுக்கும் கொஞ்சம் ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்களே. ஸோ அதற்கடுத்து தனது தோழிக்காக இந்த படத்தை அடுத்த தளத்திற்கு அழைத்து சென்று எனது அன்பு தம்பி மதியழகன் எந்த விதத்திலும் காயப்பட்டு விடக்கூடாது, மாலிக் இவரை நம்பி இறை தூதராக அந்த பாயை அனுப்பியிருக்கிறாங்க, யார் மனசும் புண்பற்றக்கூடாது என்பதற்காக இந்த படத்தை அட்டென்ஷன் சீக்கன்னு சொல்லக்கூடிய வகையிலே அந்த பார்வையாளர்களை தன் பக்கம் எழுப்பதற்காக ஒத்துக்கொண்டு
தந்தையை காத்த தனையனாக இருக்கும் அன்பு தம்பி சிம்பு இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு படமாக மாற்றி கொடுத்துட்டார். ஒரு 3 நிமிடம் நடித்தாலே ஒரு விக்ரம் படத்தில் மிக பரபரப்பை ஏற்படுத்திய தம்பி சூர்யா இருக்கிற பொழுது இந்த படத்தில் ஏறக்குறைய 40 நிமிடங்களுக்கு மேல் அன்பு தம்பி சிம்பு இதில் இருக்கார். 40 நிமிடங்கள் இந்த படத்தில் சிம்பு இருக்கார். ஆக அந்த நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் சொல்கிறோம்ல, தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஒரு நூலளவு கூட யாண்டா வந்த இந்த சிந்தனை ஒரு நூலளவு கூட வராத அளவிற்கு அத்தனை வண்ணங்களும் இந்த படத்துக்குள் இருக்கிறது. அந்த வகையில் நானும் இந்த படத்தில் ஒரு பங்கு பெற்றேன். அப்படின்ற வகையில் நான் சமீபத்தில் நம்ம நிறையா இந்த தயாரிப்பாளர் தோத்தரவிடக்கூடாது, இந்த தயாரிப்பாளர் நீண்ட காலம் இந்த கலைத்துறையில் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு படபடப்பு இருக்கும் இல்லையா, அந்த வகையில் அன்பு தம்பு மதியழகன் மிகப்பெரிய கதைஞானம் கொண்டவன் தம்பி. அதோட அந்த தம்பியோட நேர்மை என்னன்னா, எவ்வளவு ஏற்ற இறக்கம் எல்லா தொழிலையும் இருக்குது. அரசியல் இன்னைக்கு பாருங்க, ஏற்றம் இறக்கம், நேற்று ஒன்று இன்று ஒன்று, எல்லா தொழிலும் உண்டு. சினிமாவில் மட்டும் யாரும் தோற்பது கிடையாது, எல்லா தொழிலும் தோற்கிறார்கள். சினிமாவிலும் தோற்கிறாங்க, சினிமாவிலும் ஜெயிக்கிறாங்க. ஆனால் விட்ட இடத்தை எட்டி பிடிப்பதற்கான அந்த வீராப்பு, அந்த வைராக்கியம் என்பது அன்பு தம்பி அந்த மதியழகனும் உண்டு. காரணம், மதியழகன் தயாரித்து எனது அன்பு தம்பி நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் சமுத்திரக்கனி இயக்கிய அப்பா படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி. எனது சிற்றறிவில் கட்டிய வரை அப்பா படத்திற்கு அடுத்து மதியழகனுக்கு இந்த மகா அதை விட ஒரு பெரிய பெயரை வாங்கி தரும். நிச்சயமா அந்த தம்பியுடைய காம்பவுண்ட் இந்த ரிலீஸ் தேதிக்கு பிறகு எப்பொழுதும் போல பரபரப்பாக இருக்கும். அதேபோல் இந்த படம் ஒரு கட்டத்தில் தனது அனுபவங்களில் அள்ளி கொட்டி இந்த படத்தினுடைய ஒரு டெக்னீஷியனாக உள்ளே வந்து விஜய் என்ற ஒரு இளைஞன் இந்த படத்தில் மிகப்பெரிய துடிப்பு மிகுந்த ஒரு இளைஞனாக பணியாற்றி இந்த தயாரிப்பாளர்களுக்கான மனச்சுமையை குறைத்தான். அவனுக்கான சமர்ப்பணமாக இந்த நிறுவனம் அவனுக்கு அடுத்த படத்தை கொடுக்கிறது. இது ஒரு பார்வையாளனாக ஒரு டெக்னீஷியனாக தூரத்திலிருந்து பார்க்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் பார்க்குறான், பார்த்துட்டு அவனுடைய அந்த வகையில் எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஐயா மேலே உட்காந்துருக்காங்க, எனக்கு செல்வமணி சாரை எப்போ பார்த்தாலும் பிடிக்கும். 16 வயது பருவ பெண்ணை பக்கத்திலிருந்து பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கும்னு தோணுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் செல்வமணி சார் இருக்கிற சபையில் எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு உணர்ச்சி. சகோதரி சொன்னதை போல் ராஜன் ஐயா இந்த சினிமாவுக்காக அவரையும் ஏகடியம் பேசுகிறார்கள். ஏகடியம் பேசினால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சார்ந்த தொழிலில் நான் நேர்மை அள்ளி கொட்டி கொண்டே இருப்பேன் என்று நெஞ்சு முறிய மொழிகிறாங்க. அவங்களுடைய வயது, அவங்களுடைய அனுபவம், அவர் தமிழ் மிகப்பெரிய அவருடைய பாரம்பரியத்தை யாராவது பின்னோக்கி பார்த்தால் அவர் மீது ஒரு சிறிய கல்லை கூட எறிவதற்கு தயங்குவார்கள். ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இலக்கிய செல்வர் குமரி அனந்தனுடைய செல்ல பிள்ளை அன்பு தம்பி, அவர் இந்த திரையுலகிற்காக இந்த வயதிலும் தயாரிப்பாளர் டெக்னீஷியன் தொழில்நுட்ப கலைஞர்கள் சினிமா நல்லா இருக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை ஒவ்வொரு மேடையிலும் ஓங்கி விழிக்கிறார். அந்த வகையில் சினிமாவை சார்ந்து பிழைக்கக்கூடிய என்ற முறையில் அவருக்கு மறுபடியும் நான் வணக்கத்தை சொல்கிறேன். இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். என் அன்பு தம்பி மதியழகன் மிகப்பெரிய மனமகிழ்ச்சி கொண்டவனாக இருப்பான். எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சார், நடிகர் தம்பிராமையா அவர்களுக்கு ஆன்ஸ்கை முத்து அவர்கள் கௌரவிப்பாங்க. நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடைய பேச வருபவர், நற்செயல்கள் செய்யறதுல இவர் ஒரு பாரி தான், இளைஞர்களுக்கு முன்மாறி தான். பிக் பாஸ்ல எல்லாராலையும் வாரி அணைக்கப்பட்ட ஆரி அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். மாதா பிதா குரு தெய்வத்து வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். லயாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். ரொம்ப நாளாக அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு சினிமா விழாக்களில் தமிழை எவ்வளோ அழகாக பயன்படுத்தணுங்கிறதுக்கு மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு விழாவாக அது சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மகாவுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதி சாரை தெரியும், தயாரிப்பாளர் தெரியும். அதை தாண்டி இந்த மகா படம் ஆரம்பிக்கும் போது I just went for audition for this film. ஒரு 2 கேரக்டருக்கு அப்போது பிருத்திவிராஜ் பண்ணுறதா இருந்தது. 5 லைட்ஸ் பக்கத்தில் ஆஃபீஸ் போட்டு மேலே ஜமால் அங்கே தான் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போவே இந்த ஸ்கிரிப்டை பற்றி ஒரு 1 லைன் சொன்னார். 5 years வந்து இது மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பண்ண முடியல. அடுத்தடுத்து கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் சிம்பு ஆன் போர்டுன்னு சொல்லும்போது படம் ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது.
இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ஹன்சியாஸ் டூயிங் அ லீட் இந்த படத்தில். இதில் வந்து சிம்பு வந்து நடிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. 2 பேருக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. அது எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரில. சிம்பு வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமில் ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஹீரோவாக இருக்கிறவர் வந்து நிறைய பேர் நம்ம பண்ணுறதில்ல. பட் இந்த படத்துக்கு வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி ஹன்சியா அது மாதிரி 2 படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப்பில் இருக்கும்போது நாம் பண்ணுற படம் நமக்கானது அப்படின்னு இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து வர ஹீரோக்களுக்கு அவங்களுடைய ஃபேமை ஒரு இடத்துக்கு கொடுத்து 2 படம் பண்ணியிருக்காங்க. மான் கராத்தேவோட காம்பினேஷன் எல்லாருக்குமே தெரியும். சிவா அந்த டைமில் பண்ணும்போது அந்த காம்பினேஷன் பெருசாக பேசப்பட்டது. ஸோ அந்த டைமில் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணல. ஸோ அது ஒரு ப்ராஜெக்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி சிவா இன்றைக்கி இவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அன்றைக்கி அவங்களோட பண்ண மாட்டேன் நிறைய ஹீரோயின் சொன்னாங்க. பட் சிடின் சே நோ. பட் அதே மாதிரி உதய் சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதும் அந்த படத்துக்கும் அது ஒரு பண்ணி 2மே ஒரு ஹிட்டு படமாகி இன்றைக்கி 2 பேருமே ஒரு பெரிய எமர்ஜிங் ஹீரோவாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்க. அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து இண்டஸ்ட்ரியில் அப்படியும் பண்ணியிருக்காங்க, இப்படியும் ஃபீமேல் சென்ட்ரிக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சிம்பு பண்ணது அப்படின்னா ரொம்ப பெருமையாக சந்தோஷமான விஷயம். 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து இருந்து சிம்பு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காப்புல. ஸோ சிம்புக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்த படத்தில். ஃபீமேல் சென்ட்ரிக் படத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்காம அவங்க இருக்கிற படத்தில் நானும் இருக்கணும்னு வந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்டு போன ஒரு படம். ஏன்னா அப்போல்லாம் நமக்கு தெரியும் தளபதி இன்றைக்கி விஜய் சார் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இன்றைக்கி இருக்கார். பட் அன்றைக்கி விஜயகாந்த் சார் வந்து அவரை கைப்பிடிச்சி தூக்கிட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு படம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழல் மாறும்போது இன்றைக்கி ஃபீமேல் சென்ட்ரிக் அப்படின்னு ஒரு படங்கள் வரும்போது நிறைய பேர் மேல் சென்ட்ரிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமுக்கு வந்து குறைவாக கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா ஃபீமேலும் வந்து ஒரு படத்தை பார்த்து ஜெயிக்க வைக்கிறாங்க. ஆனால் அதே பெண்களை முன்னிலைத்து இருக்கக்கூடிய படங்களுக்கு இங்கே பெரிய வரவேற்பு இல்லை. அதே மாதிரி இந்த படம் லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து மதி சார் வந்து அது ப்ரொமோக்கான அந்த குட்டி குட்டி ஒரு கட்ஸு, அப்புறம் இந்த தேட்டர் உள்ளே வர்றது கூட ஒரு எவ்வளோ பேனர்ஸ் அதை எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுத்துமே எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நான் காலையில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அப்படி பார்த்துட்டு அவருக்கு சொன்னேன் வந்து ஷூட்டிங் இருக்குது சார், சாயங்காலம் முடிஞ்சோடனே வந்துடுறேன் அப்படின்னு. இங்கே எல்லாருமே ஒரு 6:30 or 6:45 இங்கே எல்லாருமே வந்துட்டோம். காத்திருத்தல் எல்லாருக்குமே கொஞ்சம் வலியானது. ஆனால் காத்திருத்தலுடைய பலன் எப்போ தெரியும்னா எதுக்காக காத்திருந்தோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 7:45க்கு ட்ரைலர் போடும்போது அந்த ட்ரைலர் நல்லா இல்லை அப்படின்னா நட ரொம்ப நாள் வந்தோம், ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், சரி ஏதோ பேசணும் அப்படின்னாங்க. ட்ரைலர் இட் வாஸ் வெரி என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரானரி விஷுவல்ஸ். சொல்ல அந்த கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்சியாவை இதுக்கு முன்னாடி தேட்டரில் படம் பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ அவங்களோட ஒரு படம் பண்ணுறேன். பட் அவங்களோட ஸ்பெஷல் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்குது. நான் கேட்டேன், ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணும் கிளாப் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக அவார்ட் இருக்குமே, ஐ நீட் அவார்ட் அண்ட் ரிவார்ட் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் வை ஷீஸ் பீன் அ சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஹீரோயின் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு பி அனதர் ரவுண்டு அப்படிங்கிறத விட இனிமேல் தான் பெரிய ரவுண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட். பிகாஸ் அந்த படத்தில் கிழிச்சு வச்சுருக்காங்க பண்ணுற படங்களையும். ஷீ டன் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படத்துலையும் ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து அது போய் சொல்லிட்டு வந்துடுவோம். பட் இந்த ஷார்ட்டில் அதை என்னால் ரியலைஸ் பண்ண முடியாது. சடன் ஷார்ட் அந்த இவர் ஸ்ரீகாந்த்கிட்ட பேசும்போது ஒரு எமோஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், சின்ன 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 விஷயங்கள் கூட ரொம்ப டீட்டெயில்டாக மைன்யூட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லக்ஷ்மணோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ லக்ஷ்மண் ரொம்ப ஃபேபுலஸாக இந்த படம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு படம் இருக்குது பிரதர், நான் வெளில வந்து சொல்கிறேன். அவர் இங்கேயே சொன்னாங்க, இங்கே சொல்லக்கூடாது, அதனால் அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். அதனால் ஸோ ஒர்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட் டைரக்டர் அவருடைய ஒர்க்கும் நல்லா இருக்குது. நான் ஏதோ அந்த படத்தில் அவர் தான் வில்லன் மாதிரி வந்து உட்காந்த பக்கத்தில், அப்புறம் தான் கேட்டேன், அதில் அவர் ஆர்ட் டைரக்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்டு மதி சார் 10 மாதத்தில் எல்லாருக்கும் புள்ள பிறக்கணும், ஆனால் 11ஆம் மாதம் ஆயிடுச்சுன்னா ஏன் புள்ள பிறக்கலன்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் குழந்தை பெற்றுக்கலைனாலும் ஏன் பெற்றுக்கலன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழியான கட்டத்தை கடந்து வந்திருக்காங்க. அண்ட் தத்தோ மாலிக் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கரெக்ட் டைமில் ஒரு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அண்டு
எல்லாரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக எல்லார்ட்டையும் கேட்டேன். ஏன்னா ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, எல்லாமே ஒரு த்ரில்லராக ஒரு ஜாலியாக தேட்டரில் வந்து ஒர்த்தாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு படமாக அது இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. அந்த தம்பி ராமையா அண்ணன் வந்து அவர் சொல்லவே வேணாம், அவர் நடிக்கிறத பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான், வந்துட்டு அப்படிங்குள்ள ஒன்று போட்டு போயிடுவார். 10 செகண்டில் பேசுகிறது கூட 10 கவுண்டரை போட்டுட்டு எது தெளிவாக இருக்கோ அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு ஒன்று கையில் கொடுத்துட்டு, தம்பி நீ இதை போட்டுக்கடா, நீ இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு போவார். நெடுஞ்சாலை படம் அப்படி தான். இந்த படத்துலேயும் அண்ணன் ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு உள்ளுக்குள்ள மேலே போகும்போது ஏதோ பெரிய விஷயம்லாம் பண்ணி தெரியுது. ஏன்னா அண்ணன் படம் நடிச்சிருந்தா கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒரு படத்தை பற்றி நிறைய பேசவே மாட்டாங்க, அப்படியே ஒரு செட்டில் பேசிட்டு போயிடுவாங்க. அண்ணன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும்போது அந்த படம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. அண்டு வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பருக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், நல்ல படங்களுக்கு நல்ல விஷயங்களை எழுதுங்க, நல்லா இல்லைங்கிறதும் நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள். இது 2 தான் இங்கே கோரிக்கையாக வைக்கிறேன். இங்கே ஏன்னா படங்களை காலி பண்ணுறதுக்காகவே இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ்ங்கிறத வந்து திருத்திக்கிற விஷயமா எடுத்து சொல்லுங்கள், எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஏன்னா சினிமா, தமிழ் சினிமா கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சுன்றாங்க, ரொம்ப எமர்ஜிங்காக முன்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் பெரிய ஓப்பனிங் காத்துட்ருக்கு. ஸோ தமிழ் சினிமாவை அடுத்த தளவுக்கு எல்லாரும் ஊடக நண்பர்கள் படம் எடுக்கிற நம்ம எல்லாருமே சேர்ந்து அடுத்த வந்து கொண்டு போவோம். இறுதியாக அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து. கேராஜன் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவருக்கு இப்போ எலெக்ஷன் ஆகி ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஆரி சார். உங்களுக்கு ஆன்ஸ்கைல இருந்து முத்து சார் வந்துட்டு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பேசக்கூடிய இந்த நபர் அனைத்து இளைஞர்களையும் ஆதரவு பெற்ற ஒரு நபர். தந்தையை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இவர் ரொம்ப கெட்டிக்காரர். இவருடைய முகம் பல நேரங்களில் ரொம்ப அப்பாவியாக இருக்கும், பெரும்பாலான நேரங்களில் அட பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய நடிகர் கருணாகரன் ஐயா அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச அன்புடன் நினைக்கின்றோம். மகா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் மதியழகன் சார் அண்ட் மலிக் சார் அண்ட் ரசிக் சார். இந்த படம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கிராண்ட் விஷுவல்ஸோட ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு